பேட்ட கூட்டணி இஸ் பேக் அப்படின்ற அளவுக்கு இப்ப பாத்தீங்கன்னா ஒரு தகவல் வந்து வெளியாகி இருக்கு. அதாவது கார்த்திக் சுப்புராஜோட இயக்கத்துல நம்ம சூப்பர் ஸ்டார் நடிப்புல வெளியான திரைப்படம் தான் பேட்ட திரைப்படம். சோ பேட்ட திரைப்படம் 2019 வெளியாகி சூப்பரான ஒரு வரவேற்பை வந்து பெற்றுச்சு. வெற்றி திரைப்படமாவும் அமைஞ்சிருச்சு. ஆனா அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் வந்து கார்த்திக் சுப்புராஜ் கூட கூட்டணி வச்சுக்கல. சின்ன சின்ன இயக்குனர்களோட சேர்ந்து படங்களை வந்து நடிக்க ஆரம்பிச்சாரு. இந்த நிலையில இப்ப பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் வந்து ஒரு பக்கம் வேட்டையன் திரைப்படம், இன்னொரு பக்கம் லோக்கியோட வந்து நம்மளோட கூலி திரைப்படம் அப்படின்னு ரொம்ப பிஸியா இருக்காரு. சோ வேட்டையன் முடிஞ்சதுக்கு அப்புறமா கூலி ஸ்டார்ட் ஆகும். கூலி முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த பக்கம் நெல்சனோட ஜெயிலர் 2 வந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த நிலையில தான் நம்ம கார்த்திக் சுப்புராஜ் பாத்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ல நம்ம சூப்பர் ஸ்டாரை பார்த்து ஒரு கதையை சொல்லிட்டு வந்திருக்காரா. அந்த ஒரு கதை நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு பிடிச்சு போச்சா. சோ மறுபடியும் இந்த கூட்டணி வந்துட்டு அமைய போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இது தலைவரோட 172 இல்லைன்னா 173 அப்படின்றது தெரியாது. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கொடுக்கும் போது நமக்கு தெரிஞ்சுக்கலாம். சோ தலைவர் ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்க இந்த காம்போவை பார்த்துட்டு. யாரெல்லாம் இந்த காம்போக்காக வெயிட் பண்றீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.